அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் மதுரையில் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 16, காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தெய்வ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ். இன்னும் இயேசுவை போல வாழணும், இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரி கலா வின்சன்ராஜ். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அதிசயமானவர். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளை வாருங்கள், மதுரை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம். காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே
உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 83 நாம் வாசிக்கிறோம், தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று இந்த சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தங்களை விட்டு எங்கேயோ தூரம் போன ஒரு மனிதர்களை பார்த்து தயவு செய்து திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பது போல நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கேயோ தூரமாய் போய்விட்டோம், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது போல இந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்ட ஒருவர் ஆண்டவரை பார்த்து எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று நல்ல ஒரு ஜெபத்தை விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். தன்னோடு பேசின ஆண்டவரை விட்டுவிட்டு யாக்கோப்பு சீரியா தேசத்துக்கு ஓடி போனான். அந்த சீரியா தேசத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு திரும்பி வரும்படி ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த யாக்கோப்பு அந்த சத்தத்தை கேட்டு, எழுந்து பெத்தேலுக்கு போ என்ற சத்தத்தை கேட்டு எழுந்து தன்னோடு பேசின ஆண்டவர் அந்த பெத்தேலில் தன்னை சந்தித்தாரே அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டு அவன் அந்த இடத்திற்கு வருகிற போது அவரால் சந்திக்கப்பட்டு அவருடைய முகம் அவர் மேல் பிரகாசிக்கப்பட்டு அவர் மறுபடியும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார், மீட்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை சீரியா தேசத்திலேயே முடியவில்லை. அவன் திருப்பி கொண்டு வரப்பட்டார். அவன் மேல் கர்த்தருடைய முகம் பிரகாசித்தது. இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை எங்கோ தொலைந்து போனதாக, தூரம் போனதாக, விலகி போனதாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவரே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று நாம் சொல்லுவோமானால் ஆண்டவர் நம்மையும் அப்படி திருப்பிக் கொண்டு வந்து தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். பேதுரு வாழ்க்கை பாருங்கள், அவரும் அப்படித்தான். மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை அவர் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். ஆனால் இந்த பேதுருவை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடாமல் அவரை தம்முடைய வார்த்தையை அனுப்பி திருப்பி கொண்டு வந்தார். அவர் மேல் அந்த வசனம் பிரகாசித்தது. அவருடைய வார்த்தை, தேவன் என்றாலே அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து பேதுரு அழுத போது
திரும்பவுமாக அவருடைய முகம் பிரகாசிக்கப்பட்டது. அவன் திரும்பவுமாக மீட்கப்பட்டு விட்டான். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யாக்கோபை, பேதுருவை உயிர்ப்பித்தவர், ரட்சித்தவர், முகத்தை பிரகாசிக்க பண்ணவர், திரும்பி கொண்டு வந்தவர் நம்முடைய வாழ்க்கையையும் கைவிடுவாரா? நம்மையும் அவர் கைவிடாமல் உயிர்ப்பிக்க முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, யாக்கோபு ஜெபித்தது போல, பேதுரு ஜெபித்தது போல, ஆண்டவரே, தூரம் போன நிலைமையில் அவர்கள் மனம் கசந்து கர்த்தரை நினைத்து கதறின போது அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவர்களை ரட்சித்து காப்பாற்றினது போல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் மலர பண்ணும்படியாக, பிரகாசிக்க பண்ணும்படியாக, ரட்சித்து விடும்படியாக, மீட்டு விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.